ஆமா, இயேசுவே சத்தியம், இயேசுவே வழி, இயேசுவே ஜீவன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம், பக்கம் 344. எல்லாரும் எடுங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. ஆமா, இரவும் பகலும் நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். நல்ல கவனி. இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன், இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறான் சகோதரர் மேல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இரவும் பகலும் நம்முடைய சகோதரன் மேல குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஸ்தோத்திராண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஆனால் அன்பானவர்களே, இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் யாரு? குற்றம் சாட்டு அக்யூஸ்டு பிசாசு என்ன பண்றானா? இரவும் பகலும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறானா. அந்த குற்றச்சாட்டுதல் உனக்கு பழிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன் பழிக்க சொல் பார்க்கலாம்? அவன் பண்ற குற்றச்சாட்டு நிறைவேறி நிரூபிக்கிறியான் இரவும் பகலும். ஏன் சொல்லு? அவன் பண்ற குற்றச்சாட்டை நீ என்ன பண்றியா? நிரூபிச்சு காட்டுறியான். ஏன் சொல்லு? இரவு பகலும் குற்றச்சாட்டுறானம்பா பிசாசு. அதை நிரூபிக்கிறதுக்கு நீ ஆதாமுக்குள்ளே இருக்கிறியான். நீ ஆதாமுக்குள்ளே இருந்தினாக்கா, நன்மத்தை மேலே இருந்தினாக்கா, அவன் பண்ற குற்றச்சாட்டு மெய் என்று நிரூபிக்கப்படுகிறாய். புரியுதா? புரியலையா? நன்மத்தை மேலே இருக்கிறேன்னு வச்சுக்கா, இரவும் பகல் குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு தண்டனை, குற்றம் செஞ்சா தண்டனை வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். நன்மை தீமையிலே நன்மை விட்டா தீமை, தீமை விட்டா நன்மை. அதுல சுய நீதி அநீதி, பாவம் மரணம். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டுற. இந்த குற்றம் உனக்கு நிறைவேறிக்கிட்டே இருக்குது இரவும் பகலும். ஆதாமுக்குள்ளே இருக்கிற நீ. அதான் ஒரு கிறிஸ்துக்குள் பவுல் சொல்றாரு, ஒரு கிறிஸ்துக்குள் தான் புது சிசியா இருக்கிறான். கிறிஸ்துக்குள் இருக்க. அந்த கிறிஸ்துக்குள், அந்த கிறிஸ்து நன்மைக்கு தீமைக்கு அப்பாற்பட்டவரு. ஏன் நானே வழி சத்தியமா ஜீவனமோ இருக்கிறேன். அப்ப இரவும் பகலும் குற்றச்சாட்டுதல் இல்லை. இரவும் பகலும் நீ நீதிமான், இரவும் பகலும் நீதிமான், இரவும் பகலும் நீதிமான். நீதிமான் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். துன்மார்கனுடைய வீட்டிலும் சாபம் இருக்கும். நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷித்தா சாபம். சரீரத்துல பிரச்சனை, போராட்டம், வியாதி, வறுமை, தரித்திரம், எங்க பார்த்தாலும் நன்மத்தையும் அறியத்தக்க கனி. என் தாய் என்னை பாவத்தில் கருதுனா துர்குணத்தில். அப்போ இரவும் பகலும் ஆதாமுக்குள்ளே இருக்கிற நீ. ஏவாள் வழியிலே போற. ஏசுனா வேணான்ற, சண்டை போடுற. ஏசுனா ஏசெல்லாம் எங்க ஏரியா பக்கமே கொள்ள சொல்லாதுன்ற. அந்த ஏரியா ஃபுல்லா நன்மத்தை மாவிக்குது. கிராமங்கள்ல பட்டங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறதா பண்ணாங்க. இந்த ஏரியா பக்கமே வர தோத்துறாங்க. சுவிசேஷம் அறிவிக்காத, சபை நடத்தாத, ஜீவ வார்த்தையை பேசாத. ஏன்னா இரவும் பகலும் அந்த ஏரியாவில் குற்றம் சாட்டி அந்த ஏரியா ஃபுல்லா பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு
ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேட்டாரு. அப்போ உங்க குடும்பத்துல எல்லா ஆதாம் வழியா பிறந்துறாங்க. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்கு நாளில சாகவே சாவு இருக்குது. சாவுன்னா அது வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், அசுத்தாவி, கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், அவமானம், வெக்கம் இந்த இருக்கா இல்லையா? ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமேற்று. அடுத்து இலவசம் கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான் ஆயிடலாம். குற்றச்சாட்டு ஓய்ஞ்சு போயிடும். குற்றச்சாட்டு தாழ தள்ளப்பட்ட போனது பாரு. வெளிப்படுத்தல் 12:10 அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது எப்பொழுது இப்பொழுது கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு, கிறிஸ்துக்குள் வர அப்பொழுது, ஆதாமுக்குள்ள பிறந்த அப்பொழுது நீ குற்றம் சாட்டப்படுகிறாய், திருடவும் கொல்லவும் வழிக்கு வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணம். அந்த ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் போது, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. அப்போ இப்பொழுது கல்வாரியில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்துட்டார் நமக்காக ஜீவரத்தம். பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு சொன்னாரா இல்லையா? முழு உலகம் எல்லாருக்கும் மன்னிப்பு ஜீவ சர்வஜி என் பேர் சொல்லி பிதாவாகி ஆதாம் முழு உலகத்துக்கிட்ட பாவட்டு மனது மன்னிப்பு. அப்ப இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகள் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசு தாழ தள்ளப்பட்டு போயிட்டான். கையெழுத்து அல்லேலூயா. பிசாசு என்ன ஆயிட்டான்? தாழ தள்ளப்பட்டு போயிட்டான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். பிசாசு என்ன போய் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், பிசாசு தாழ தள்ளப்பட்டு போயிடுவான். அல்லேலூயா. அப்போ இயேசு எங்க போனாலும் என்ன பண்ணாரு? சாத்தான தாழ தள்ளப்பட்டு போது புத்தி வீந்து ஓடி போடுறான் பாதாது. இயேசு மத்திய மார்க் லூக்கா போது எங்க போனாலும் குற்றம் சொல்லிட்டு போது 38 வருஷமா பெசஸ்தா குலத்துல குற்றம் சொல்லிட்டே இருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி நன்மை தேவையிலே உட்காந்துக்கிறான். ஜீவ வச்சதுக்குள்ளே வரமாட்டான், கிறிஸ்துக்குள்ளே வரமாட்டான். எல்லாரும் கொண்டு போய் விடுறாங்களாம். எல்லாரும் மேல வெறுப்பு சுயநீதி அடித்து காட்டுறான். கவலை பழம் வெறுப்பு நன்மை தேவையிலே இருக்கிறான். பிசாசு குற்றஞ்சாட்டி பீட தொலையில 38 வருஷமா வியாதியிலேங்கிறான், கடன் தொல்லையிலேங்கிறான், வறுமையிலே வருத்து அசுத்தாவிலேங்கிறான், குற்றம் சுட்டினே இருக்கிறான். அதுக்கு தொணை போறான். நான் ஏன் வழிதான், நான் இயேசு வழி வர மாட்டேன். அந்த ஜீவ வித்தத்துக்கு என்ன பிதா ஆதாவது முழுத்து கொடுக்கவே மாட்டேன். 38 வருஷமா அந்த வியாதி போவே இல்லை. குற்றம் சொல்லிட்டே இருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி பிசாசு ஈட்டு கொடுக்குறான். குத்தானா இல்லையா? என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் அப்ப ஈல்டு குற்றம் சொல்ல நிறைவேற்றா இல்லையா? நன்மத்தை மாறியத்தக்க கனிவு சாகவே. அப்ப அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்தை குற்றம் நிறைவேறுமா? நிறைவேறதா? அப்ப எப்ப குற்றம் சாட்டுறது? தாயத்தால் பிசா தாயத்தான் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவ விருட்சத்துக்கு அந்த ஜீவ தேவ நீதி உயிர்த்து அதை போய் தேவனுக்கு ஆதாம் முழு இவ்வளவு செய்யற வரைக்கும் அந்த குற்றம் சாட்டுகிற பிசாசு தாழ தள்ளப்பட்டு போக மாட்டான். அவன் உறுதியா நிப்பான் அவன் மேல. அவ தாழ தள்ளப்பட்டு போறதுக்கு ஏசு என்ன பண்ணாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, என் தழும்புகளால் சுகமானாய் சொல்லி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை தட்டு வச்சோரா சோதரம். அப்போ நீ என்ன பண்ணுனா, உங்க குடும்பத்து மேல இரவு பகல் குற்றம் சாட்டிட்டே இருக்கிறான். நீ நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல்வாதத்தில் பேர் விசுவாசி ஊழிக்காரு, அந்த ஊழிக்கார் சரியில்லை, இந்த ஊழிக்கார் சரியில்லை, நீயே குற்றம் சாட்டு. உனக்குள்ளே பிசாசு எல்லாமே சரியில்லைப்பா. ரோமன் 3 எல்லோரும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அண்டாடி நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சு, உலகளாவிய திருச்சபை. உலகம் ஃபுல்லா பாவம் செய்து எல்லோரும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா எல்லோரும் தான். வானத்துக்கு பூமி 7 கட்ட ஜனங்களாம். தமிழ்நாடு, இந்திய தேசம், எங்க ஊர் சோழவர் கிராமம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ரோமர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று குற்றம் சுமத்திட்டே இருக்கிறான். இரவும் பக்கம் ஒவ்வொரு 24 மணி வாரத்தில் வருஷத்துக்கு 367 நாள் நீ நன்மை தேமிலே உட்காந்துக்கிற. நீ
அவன் குற்றத்துக்கு ஈடு கொடுக்கிறேன். நன்மை தேவன், நன்மார்க்கு துன்மா, நல்லவன் தேவன். அதுல சுய நீதி அநீதி. இயேசு தேவ நீதி. இயேசு யாரு? தேவ நீதி. ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஆள் பாய் கூட தான் நீ தேவ நீதிமான். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தாங்கும். குற்றம் சாட்டுகிற பிசாசு தாயத்தால் ஓடி போடும். வீது அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்துடும். அசுத்தாய் பிசாசு ஓடனா பாவ சாமான் எல்லாம் கூட்ட கட்டி அவன் சரக்கெல்லாம் தூக்கிட்டு ஓடிடும். பசுத்தாய் வந்தா சமாதானம், சந்தோஷம், ஆசுவாதம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அவருக்கு இருந்து ஒரு பசுத்தாய் இங்க விடுதலை. கையெழுத்து இல்லையோ அப்போ வெளிப்படுத்தல் 12:10 அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவன் நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துக்குள் வந்துக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஞானதானம் எடுத்து எத்தனையோ சாட்சி சபைக்கு போய், ஆனால் நன்மை தேவன் ஊர் செல்ல நாடு செல்ல ஆசீர்வாத அகாப்பி என்பது ஜீவ மார்க்கத்தில் தாமஸ் டீச்சிங்க கேட்கல. ஆனால் தான் தாமஸ் டீச்சிங் கேட்கணும். பாஸ்டர் தாமஸ் துளிச்சலாம உலகத்தில் இந்த மாதிரி எங்கமே செய்தி கேட்க முடியாது. இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ண. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தி நீங்க நிச்சயம் ஷேர் பண்ணணும். மீடியா மிஸ்டரியா இருக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் இழப்பில் கொண்டு வருவார். ஏராளம் செய்தி 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். அப்போ இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவோ பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டு தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாச தாழ தள்ளப்பட்டு போற மாதிரி நீ ஊழியம் செய்யணும். அதுக்கு ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை உங்க அம்மா பேர் சொல்லி பிதாக்கு ஆதாம் கொடுத்தே தரணும். வாழ்ந்தே தேர்ன வாழ்க்கை கொடுத்தே தேர்ன கடன் சொல்லாது. வாழ்க்கையை வாழ்ந்தே தேரணுமா, கடனை கொடுத்தே தேரணும். அந்த மாதிரி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே தேரணும். அந்த தேவ நீதி உயிர்த்தல தேவனுக்கு ஆதாம் கொடுத்தே தேரணும். அப்பதான் குற்றச்சாட்டுகள் தாழ தள்ளப்பட்டு போய் விசுவாசு அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து தேவதூர்களாம் வந்து நீ ஆஸ்வதிக்கப்பட்டே தீருவாய். அல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்தல் 12:10 நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொழுது அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அதுக்கு மேல உலகம் அனைத்து மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் காணப்பட்டது. அது பூமியிலே தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்போது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமே நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. அன்றலைந்தவர் இப்பொழுது எப்ப கல்வார்த்தியில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட இருந்தாரு. ஜீவ சொல்ற ஜீவரத்தம் பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவையில பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார். பாவத்தை சாபத்தை மனதேறி உடனே பிசாசு என்ன பண்ணா குற்றம் சாட்டி சிலுவையில அவருடைய சிலுவையில் லஞ்சங்கள் இல்லப்பா. நம்முடைய பாவத்தை ஏன் சேர்த்துக்கிறார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் மரியாதை நமக்காக பாவமாகி 2:5 மரத்தில் தூக்கப்பட்ட கலாத்தியில 3 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதம் நம்முடைய அக்கிரமம் ஏற்றிட்டாரு. உடனே இயேசு குற்றம் சொல்றாங்களா சிலுவையில நியாயத்தை சிலுவையில் அறியறாங்க. அஞ்சால இல்லையப்பா. அறையும் போது இயேசு தலைமையில் கை வச்சு கவலைப்படல. பாவத்தையும் மன்னித்து தரித்திரத்தையும் பாதாத்தை ஏற்றிட்டு அந்த பரிகார ஜீவ சார் பிதாவிற்கு மன்னிப்பு என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. பிதாவை முடிக்க ஆவி ஊற்றி ஜீவனை கொடுக்கிறார். ஜீவன்ற வார்த்தை கவனி. நன்மத்தை மறியத்தக்க கனியை ஏத்துக்கிட்டு ஜீவ வித்தது ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் கைவிட்ட பிதா காட்டி கொடுத்த முழு உலக கொடுத்தது. 3வது நாள் என்ன பிசாசு குற்றச்சாட்டு சொல்லாது தாழ தள்ளப்பட்டு போன பாதாத்தாச்சு பாவட்டும் பார்த்து ஜெயிச்சு வந்தாரு. அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் உங்க கையில் எது கொடுத்தாரு. பாவத்திலிருந்து சாபத்தில் மன தத்து விடுதலாகி குற்றம் சுமற்ற பிசாச தாழ தள்ளப்பட்டு போறதுக்கு அந்த கிறிஸ்து ஜீவ சரத்துக்கு வேலை போட இயேசு சார் இயேசு சாமி பரலோகமே இருக்குதுல. நன்மத்தை மாதிரி எல்லாம் பாதாள ராஜ்யமே இருக்குது. அதை போய் தேவன் தர குலத்து காட்டுற குற்றம் சுமத்தி வாழ்க்கை ஃபுல்லா பிசாசு திறந்து கொண்டது ஐக்கியது சமாதானம் சந்தோஷம் அது எல்லாத்தையும் திட்டிக்கிறான். கட்சியில பாதாளத்துக்கு ஈர்த்து போயிடறான். சீரியஸான மேட்ரு. அப்போ ஏசு உன் பாவத்தை உன் சாபத்தை உன் மனத்தை உன் தரித்திரத்தை பாதாளத்தை ஏத்துட்டு பிதாவே எனக்கு மன்னிப்பு என்று சொல்லி ஜீவ சரம் கொடுக்கிறார். கைவிட்ட பிதா காட்டி கொண்ட யூதாசு ஆதாம் முழு உலகத்துக்கு பிதாவே உடைய கையில் ஆவி ஒப்பித்து ஜீவனை விட்டார். ஜீவ விட்டது அந்த ஜீவன தேவன் இருந்து உயிர்த்தெழுந்து பாவத்தை சாபத்தை மனத்தை பாதாளத்தை ஏத்துட்டாரு. விட்டதெல்லாம் ஜீவ சர்ற ஜீவன் இயேசு சாப்பிடும் உயிர்த்தெழு ஜீவனை தேவனுக்கு கொடுறாரு. ஈட்ட ஆதாம் முழு கொடுத்தாரா கொடுத்த ஒரு ஆள் பாய் கூட விட்டது பாவட்டு மன புத்திக்கு தாழ தள்ள கூட குற்றச்சாட்டு வீழ்ந்து போயிட்டான். ஜெயித்து வர பசுத்தாய் வர ஏபி அவரை பசு சாவுக்கு சேர்த்து உயிர்த்தல் வந்தது. தேவதூத கல்ல பட்டிட்டான்.
கட்சியில வானது உற்சாக பிசாசித்தால் உலகத்தையே கொள்ளை கொண்டார். இந்த சுவிசேஷம் இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் சொல்லு சொல்லிக்கிறார். அதனால தான் நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சை, உலகளாவிய திருச்சபை. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ண, குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல். தாவி சொல்ல கத்தை நான் எக்காலத்துல சோதனை அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். தாவி என் நாவு நாள்தோறும் உமது நீதியை உமது துதி சொல்லிக்கிட்டே இருக்கும். தாவி என்ன சொல்றான்? பாவத்தில் வந்த தாவி இது, என் தாய் என்னை பாவத்திற்கு நான் துர்குணத்தை உருவானு சொன்ன அவன் தான் கத்தனை காலத்துல துதி எப்போதும் என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதியை சொல்லிக்கோ. அவங்க தொகை எண்ணி சக்கி தேவி 95 35 லாஸ்ட்ல என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் நான் முழுது சொல்லிக்கணும். அப்போ உமது நீதி, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த, நன்மத்தையும் அறியத்த நம்ம நீதி அழுக்கான கந்த. பிசாசு உரிமையா வந்து குற்றம் சொல்லி சாபத்தில் பாவத்தில் மனதில் பாதாத்து வச்சு கட்சியில் பாதாத்துக்கு ஏற்று போயிடுவான். சீரியஸான வேற்று. அதனால ஆதாமி செந்தை மரணம் குற்றம் சுமத்தப்படுவாய். ஆதாமுக்குள்ள தான் நன்மத்தையும் இல்லைதா கண்டிப்பா குற்றம் சுமத்தி திருடுவான் கொள்வான். உரிமைக்கு தான் அவனுக்கு பிசாசு. நீ கிறிஸ்துக்குள் வந்தா அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலக குத்தினா குற்றம் சாட்டு தாய தள்ளப்பட்டுருவான். எந்த கோலியத்தை, எந்த பார்வோன்னு, எந்த அம்மன் புத்திர, எந்த சாப பாவம் மன்னத்தை பாதால் ஜெயிக்காது. கிறிஸ்துக்குள்ளுக்கு அந்த கிறிஸ்து நானே வழி சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறார். அவர் தேவ நீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு. இந்த ஜீவ விசுக்கன் எல்லாம் வேணாம். ஏவாள் மாதிரி நான் நன்மத்தை மேலே போறேன்னாக்கா குற்றம் சாட்டப்படுவான். பிசாசு குற்றம் சாட்டி சமாதானம் இல்லை, சந்தோஷம், உடம்புல வியாதி, ஆற்று பெயில், லக்ஷ பெயில், கிட்னி பெயில், கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, திருடத்து, கொண்டது, கஜீர குற்றம் சாட்டி பிசாசிக்கிட்டே போய் சேர்ந்துருவாங்க. சீரிச்சான் மேட்ரு செய்தியை கேட்க நீங்கள் பாக்கியவான. செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்காவது நீங்க ஷேர் பண்ணணும். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையும் ஜீவனம். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்க, என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்தார். ஆவியான ஜீவனுடைய இயேசு மத்திய மாற்று இந்த வேலை தான் செய்தார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கூட லேகர் பிசாசு 2000 பிசாசு குற்றப்படுத்துறான். நீ நன்மத்தை மேல பார்த்தப்ப அம்மா வயதுல நன்மார்க்கும் துன்மார்க்கும், சுய நீதி அநீதி, அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டுற ஜீவத்துக்கு அன்னைக்குள்ள வரல, கிறிஸ்துக்குள்ளே வரல. குற்றம் சுற்றி ஒரு பிசாசு, 2 பிசாசு, 4 பிசாசு, 10 பிசாசு, 100 பிசாசு, அப்புறம் 200, அப்புறம் 2000 பிசாசு வஸ்திரம் போட முடியல. அவர் தத்தி விட்டாங்க. கட்சியில பிணங்கள் மத்தியில் போய் இருக்கிறான். ஏசு அவனை பார்த்தார். ஏசு யாரு? நானே உழித்ததிலோ ஜீவனமாய் இருக்க பாவ பரிகாரி, சாப பரிகாரி, மரண பரிகாரி, தத்து பாதாள பரிகாரி. ஏசு நன்மத்தை மாதிரியே தக்கிறோம். ஏசு நானே வழியோ சத்தியமோ ஜீவனமாய் இருக்க. அவனை பார்த்த உடனே மலையை நோண்டி எழுப்பி நல்ல மேய்ப்பன் ஆடுகள் ஜனங்களுக்கு அவனுக்காக ஜீவ சொல்ற ஜீவனத்தம். அவன் பாவத்துக்கு பரிகாரம் தேவ மறந்து உயிர் ஜீவ சொல்ற ஜீவ அவன் பேர் சொல்லி பிதாக்கும் ஆதாம் முழு குத்தார் பாருங்க. உடனே 2000 தாயை தள்ளு போட்டு போச்சேப்பா, நேரா பட்டி குடும்பம் சமுத்திரம் ஆயத்தில் தாயை தள்ளு போட்டு சமுத்திரம் போய் விந்துச்சு எல்லா பிசாசும். உடனே அவன் பசுத்தாய் வந்து இறங்க சொஸ்த புத்தி அடைந்தான். அப்புறம் வஸ்திரம் தகுதி பிணங்கள் மதியில நிர்வாணமானவன் வஸ்திரம் இயேசு பாதத்துல அமர்றான். கட்சியிலே தக்க போலி கத்த உனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் தக்க போலி பிரசங்கம் பண்ண போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றான். கத்த தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் என்னது? ஜீவ சர ஜீவரத்தான் தேவ நீதி தேவனுக்கு தனக்கு ஆதாவுக்கு முழுவதுக்கு தான் செய்தார். கத்திர அவனுக்கு அதை போய் உலகம் போல அது பட்டணம் தக்க 10 பட்டணம் பிரசங்கம் எல்லாரும் கேட்டு பிரசங்க ஆச்சரியப்பட்ட அசுத்த பசுத்த பெரிய எழுப்பில் வேற நான் மாட்டான். நீ அந்த மாதிரி மாறலாம். இல்லைன்னா கத்த தனக்கு இறங்கி செய்த ஜீவ சர ஜீவரத்தான் உனக்கு குத்தாது. அதை தேவ தனக்கு உலகத்துக்கு ஒரு செய்யல. நீ பிசா செஞ்சே சொல்லிட்டு இப்ப அம்மா வயல நன்மத்தை ஆகாது போகாது விலகாது நன்மத்தையுமா அதை போய் தேவன் நீ ஒரு பிசாச்சு போறதுல பிசாச்சு குடும்பத்துக்கு சாபம், உனக்கும் சாபம், சமுதாயத்துக்கு சாபம், பாவத்தின் சம்பளம் மரணத்தை பூமி சாப்பிங்க முள்ளு குறுக்க முளைப்பிக்குவான். ஏசு உயிர்த்தெழு ஜீவனமாகிறார். அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை ஜீவாற்று ஜீவலட்ச ஜீவகட்டி தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாய் வர தேவதூரெல்லாம் பணிவிட வேண்டிய உலகத்துக்கே அது பூமிக்கே உப்பு. நம்ம சபையில் இருக்கிறவங்கலாம் நீங்க பாக்கிய வாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்க சபையில ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. FGC வெள்ளூர் ஒவ்வொரு நாட்டையும் ஆராயில நடக்குது. ஆராயில கலந்து கொள்ளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளத்தில் 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்து இருக்கிறேன். உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்போ வெளிப்படுத்தல் 12:10 அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும்
அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகள் தாய தள்ளப்பட்டு போனான். மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாரும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, பிசாசை, பாவத்தை, சாபத்தை, மரணத்தை ஜெயித்தார்கள். பாவத்தை மரணத்தை ஜெயித்தார்கள். அது ஆட்டுக்குட்டி ரத்தம் சாட்சி, அது ஜீவ ரத்தம். அந்த இயேசு சாமண்ட வாக்குத்தத்தால தேவி உயிர்த்து இருக்குது. அது உங்க மனைவி பேர் சொல்லி, உங்க பிள்ளைங்க பேர் சொல்லி, குடும்பத்தில் ஏரியாவில் இருக்கிற பேர் ஜனங்க பேர் சொல்லி இயேசு ஜீவன் பரிவர்த்தி ஜீவனை தேவனுக்கு தான் ஆதம் முழுக்குதா. தாய பிசாசு தாய தள்ளப்பட்டு அசுத்தாயோட பசுத்தாயோட வாய்நாள கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நீளும் வார்த்தையிலே மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி. குற்றச்சாட்டுங்க தாய தள்ளப்பட்டு போயிடலாம். நீ எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம். என் செய்தி கேட்டாங்க, என் செய்தி கேட்ட ஊழியர் செய்ய படிக்க அரசியல் தலைவன் எல்லா தேச தலைவரும் தாமஸ் அல்ஸ்லாம் கிட்ட வரணும். குதிக்கிற உன் வெளிக்கிற ராஜாக்கள் வருவார். எல்லாம் ஆதாம் வழி அம்மா வீட்டை பார்த்தா நாட்டுக்கே நீ ராஜாவா இருந்தாலும் பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் அம்மா வீட்டில் பாவத்தை சம்பளம் மனத்தில் பிறந்திருக்கிற இரவு பகல் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறான். நீ கிறிஸ்துவ தேவன் ஆதாம் கொடுக்காத வரைக்கும் குற்றம் சாட்டுகிற பிசாசு சாபத்தில் பாவத்தை பார்த்து சுற்றி பாதாளம் சீரிஷான பேட்டரி. அதனால கிறிஸ்துக்குள்ளவா. அதனால இயேசு சரி எல்லா தேச தலைவர்களும் நம்ம கொடுக்க போறோம். எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஏசு இங்க சொல்றாரு. காணாசேரி மகனவர் பிசாசு கொடிய வேலைப்படுறா. ஜீவப்பம் பிள்ளைகளப்ப நாய்க்குட்டி தின்னுமே அந்த அப்பத்தை கொடுங்க. அந்த ஜீவ சார் தேவன் குத்தாரு பாருங்க. உடனே பிசா தாய தள்ளப்பட்டு அசுத்தாய் போய் பசுத்தாய் சூப்பர் ஆயிட்டா. அந்நேரமே ஒரு ஆரோக்கியமானால் போய் பார்த்தா ஜகனுங்கிறான். அல்லேலூயா. ஆனா ஏசு பிசாசின் வல்லமையில் அக்கப்புறம் யாரும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குற ஜீவரத்தை கொடுக்குறான். அவங்க பேர் சொல்லி தேவத்துக்கு ஆதாரம் கொடுக்குற வரைக்கும் குற்றச்சாட்டு பிசா சாப பாவமான தாய தள்ளப்பட்டு ஆசீர்வாத ஐஸ்வர்யம் ஒன்று வந்து சேர தேவதூர் பணிவிட செய்ய மாட்டாங்க. அதனால இந்த செய்தி கேட்க நீங்கள் யாரும் பாய்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஜாமன் பசுத்து பிதாவே, நன்மையான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகள் தாழ தள்ளப்பட்டு போனான். எங்க சிலுவையில உனக்காக இயேசு ரத்தத்தை செஞ்சிருக்கிறாரு. ஜீவ ரத்தத்தை குத்துக்கிறாரு. அது விசுவாசிக்கிறாயா? இல்ல நான் நன்மை தீமல் தான் இருப்பேன், நான் ஏவாள் வழியில போயிடறேன், கண்கள் நிச்சயமா சுயநீதி அநீதியை தேவன் தனக்கு உலகத்துக்காரனா குற்றம் சாட்டி கோர்ட்டில் குற்றம் சாட்டி என்ன பண்ற, ஜெயில போட்டுறாங்கல்ல. உலக பிரகாரமான கோர்ட்டு ஜட்ஜ் எல்லாம் எப்படி பண்றாங்க? கொலை பண்ணான், திருடிட்டான், ஏமாத்திட்டான், உன்னோட சொத்து அபகரிட்டான் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஜெயில போற மாதிரி ஆவி உலகத்தில் ஆதாம்குள்ள நன்மத்தை மரியத்துக்காக ஆவி உலகத்தில் பிசாசுகள் குற்றம் சாட்டி உன்னை உலகத்தில் தான் நடமாட சிறை வாழ்க்கையை நடமனமாகுதுன்றாங்க. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. சிறையில் இருக்கிற சந்தோஷமா இருக்குமாண்ணா? சிறை வாழ்க்கை ஏசுடா சிறைப்பட்டவர்கள் வெளியிலாக்கவும், தரித்திர சுவிசேஷ பிரசங்கம் இருதயங்களை வெளியிலாக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி இயேசுவை பற்றி இயேசு சரி இயேசு ரத்தம் பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், மரணத்துக்கு பரிகாரம், தரித்திரத்துக்கு பரிகாரம், பாதாளத்துக்கு பரிகாரம் எல்லாம் விடுதலையாக்கதான் இயேசு வந்தார். மத்திய மார்க் லூக்கா முழுவதும் அவர் எங்கு சுற்றி தின்றார். விசுவாசின் வல்லமையில் அடப்பட்டு யாவரும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். திருடமும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே சொல்லுகிறார். ஆடுவரே இந்த செய்தியை கேட்க உடனே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க தாய் இரவும் பகலும் தாய தள்ள குற்றச்சாட்டுகிற பிசாசு தாய தள்ளப்படும் பாவ சாபம் மரணம் தரித்திரம் பாதாளம் எல்லாம் தாயப்படும். இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் நீதிமான்கள். கிறிஸ்துக்குள் இருந்தால் பவுல் சொன்னான், இனி நான் அல்ல இயேசுவே எடுக்கொள்பது. கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொல்றான். ஸ்டேட் பவுலா மாறி உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டான். பாவிகளும் பிரதானமாக தேவடைய பிள்ளைகளை திருச்சபையை துன்பப்படுத்தினா கிறிஸ்து சத்தியத்தை ஞானசான் இனி நான் இல்லை இயேசுவே எனது. இயேசு தேவ நீதி இயேசு சாமன் பரலோக ராஜ்யம் வைக்கிறது. தேவத்தன் உலகத்தை கொடுத்து ஸ்டேட் போல தேசவழி கலாதீர் கொரிந்தீர் ரோமாபுரி பட்டெல்லாம் கிறிஸ்துவை சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டான். அது போல நாங்கள் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு வாழ்நாள் எங்க பேர் சொல்லி மணி பிள்ளை குடும்ப 10 தேசம் போறதுல இயேசு ஜீவன் பரிபூர்த்தியான பிதாகுமார் பசுவாக்கி ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் அசுத்தாயத்தை பசுதாயிருக்கு குற்றம் தாயா தள்ளப்பட்டு விடுதலை சுகம் வேலை ஜீவன் ஆசு ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் நித்திய பரலோகராஜை கொடுக்க ஜனங்களை காப்பாற்ற குடும்பத்தை தேசத்துக்கு ஒளியா இருக்கு பூமிக்கு உப்பா இருக்க இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பயன்படுத்தி ஆஸ்பத்திரி பெரிய காரியம் செய்ய நன்றி சொல்கிறான். உலகத்தில் 816 கோடி ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை பிதாகுமார் ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுதாயிருக்கு அலையலையா கிராமங்கள் பட்டங்கள் தேசத்தில் பசுதாய் தேவதூர்லாம் பணிவிடை செய்திருக்கத்தாவே
நன்மை தேவை காத்த தேவத்தை உலகமுள்ள அசுத்தாவியா இருக்கு. சாப பாவமான பிசாசு ராஜ்யமா இருக்குது. தேவடைய ராஜ்யமா கிராமங்களில் பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவின் பரிவு ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாவி பசுத்தாவியா இருக்கு. அவருடைய தேவதூரெல்லாம் பணிவிடை செய்தும் வாய்நாளெல்லாம் கிறிஸ்துவ தேசங்களை பட்டங்களை கிராமங்களை முழுவதும் இயேசு ஜீவன் பரிவு வாடத்தில் இயேசு சாமண்ட வாக்கு தத்துவ பிதாத்ம ஆதாம் வாய்நாள் வெளிப்பத்திருக்க தாவே அசுத்தாய் தோத்து பசுத்தாய் இறக்குறக்க தாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜபில ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் மூல பசுநாம் சோத்ரி, என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, அவர் செய்ய சகல உகாரம் வருவாதே. லேலுயா பேத்தருக்கே மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கொடுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தி ஷேர் குறைந்தது 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணி நிச்சயமாக நீங்கள் ஆசை இந்த சேனலை இன்னொரு சேனல் எஃப்ஜிஷே வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள கடைசி நாள் லேபில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தியில் கத்திர உங்களோடு கூட பேசுகிறார். கத்திரை கனம் பண்ணுங்கள், கத்திரை கனம் பண்ணுங்க. என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிரைஸ் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதை நிமித்த நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் தேவன் உங்களை நிச்சயம் வல்லமையாக பயன்படுத்துவார். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்கள். கத்திர உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 18/2/2025 எஃப்ஜிஷே வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்த என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. கால் பிளேஸ் கத்திரை கனம் பண்ணுங்கள், கத்திரை காணிக்கை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.